கடைசி வரை திருமாவளவனை கண்டு கொள்ளாத திமுக. இறுதி முடிவில் தாய் சிறுத்தை. திமுக கதை முடிந்தது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் பல கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் எண்ணற்ற சம்பவத்திற்கு குரல் கொடுக்காமல் இருந்த திருமாவளவனுக்கு இவ்வளவு சிக்கலை கொடுப்பது சரியில்லை என்றே கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்று இறுதி முடிவு எடுக்க உள்ளது விசிக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கலந்தாய்வு கூட்டம் இன்று நடக்கிறது. இதில் தொகுதி பங்கீட்டை ஏற்பது குறித்தும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை ஏற்பது குறித்தும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்து கேட்குமாறு தனது கூட்டணி கட்சிகளை திமுக வலியுறுத்தி வருகிறது. கூடுதல் சீட் தராததால் தபாக வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியுள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நீடித்து வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகள் உடன் மேலும் 4 தொகுதிகள் வேண்டும் என்று விசிக தரப்பில் கோரிக்கை விடுத்து வருகின்றன. தலித்கள் மத்தியில் மட்டுமின்றி பொது சமூகத்தின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதால் கூடுதலாக பொது தொகுதிகளையும் பெற முயல்கிறார் திருமாவளவன். இதுவரை திமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதனால் கூட்டணியில் திருமாவளவன் அவமதிக்கிறாரா? இதற்காகத்தான் பட்டியலின மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் இருந்தாரா? திமுக கொடுக்கும் மரியாதையா இது என்றே கேள்விகள் பரவலாக எழுந்துள்ளது. நேற்று வந்த புதிய கட்சிக்கு சுமூகமாக கொடுக்கும் திமுக விசிகாவை வெளியேறினால் போகட்டும் என்ற முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது.